ஆரோக்கியமான மனிதர்களாக மாறுவது யாருக்கெல்லாம் பிடிக்கும்? கை தூக்குங்க பார்ப்போம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனா அதை இப்ப கை தூக்கணும் யாராவது. அதை பற்றி 24 மணி நேரத்துல ஒரு 10 நிமிடம் நான் நாளைக்கு ஆரோக்கியமா வாழணும்னு உட்கார்ந்து யாரெல்லாம் நினைச்சிருக்கீங்க? ஒரு 10 நிமிஷம் நாளைக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சி 10 நிமிஷம் 24 மணி நேரம் இருக்கு இல்லையா? அதுல காலையில எந்திரிச்ச உடனே இதெல்லாம் நான் மனப்பாடம் பண்ணியோ எழுதி வச்சாலும் பேசல. ஏன்னா நான் இதை நடைமுறைப்படுத்திட்டு இருக்கேன் 13 வருஷமா. நான் கார்பரேட்ல வேலை பார்த்தாலும் நான் ஒரு யோகா மாஸ்டர். இந்த சூர்யா தலைகீழ நிப்பாரு, அது என்ன படம்? யோகால நான் கடவுளா? அந்த சிரசாசனம் முதற்கொண்டு எனக்கு தெரியும். நான் யோகா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எல்லா மனிதர்களையும் நான் சொல்லுவது, ஒரு நாளைக்கு 10 நிமிடமாவது ஆரோக்கியமா வாழ்றதுக்கு என்ன வழின்னு யோசிங்க. பணம், நாமெல்லாம் இந்த உலகம் நம்மளை எப்படி கட்டமைச்சிருக்குன்னு நான் சொல்றேன். பணத்தை வேட்டையாடக்கூடிய கழுகுகளாக மாத்திருச்சு நம்மளை. நம்ம உண்மையிலேயே வாழலை இப்பெல்லாம். நான்லாம் அந்த பணத்தை தூக்கி போட்டு வந்ததே காரணம் அதுதான். ஒரு கட்டத்துல புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம எல்லாம் இந்த உலகம் எப்படி கட்டமைச்சுக்கிட்டு வருது? பணத்தை வேட்டையாடக்கூடிய கழுகுகளாக. அவங்களெல்லாம் திசை திருப்பி கொஞ்சமாவது வாழுங்கப்பா அப்படின்ற ஒரு சிந்தனையோட தான் நான் இப்ப எல்லா இடங்கள்லயுமே பேசிட்டு இருக்கேன். ஏன்னா 13 வருஷம் நான் வாழ்ந்திருக்கேன். ஒரே வரியில சொல்லிட்டுமா, காலையில எந்திரிப்பேன், சோத்து மூட்டை தூக்குவேன், அங்கே ஸ்கேன் சென்டருக்கு போவேன், நைட்டு வருவேன். 2 வரியில முடிஞ்சிருச்சு என்னோட 13 வருஷ வாழ்க்கை முடிஞ்சுது. ஆனால் இப்போ இந்த பறந்து விரிந்த உலகத்துல நான் இப்போ ஒரு விவசாயியாக உள்ள வர்றப்ப சுதந்திரம் எனக்கு இருக்கு. அந்த சுதந்திரம் வேற எங்கேயுமே கிடைக்காது இல்லையா? விவசாயிகளுக்கு மட்டும்தான் சுதந்திரம் கிடைக்குது. இதை கூட எல்லாருமே இதெல்லாம் கெட்டணும்னு அவசியம் இல்லைதான். எல்லாரும் மாதிரி நம்மளும் வரலாம். ஆனாலும் இதை அடையாள சின்னமா நான் பாக்குறேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இதை கெட்டி வீடியோ போடுறது பெருமை அப்படின்ற சோசியல் மீடியாவில் இப்ப வந்திருக்கு. நிறைய பேர் கெட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. பெருமை, இந்த பெருமை எப்படி உண்டு அப்படின்னா, அரசர்களுக்கு முன்னாடி துண்டை இடுப்புல கட்டினவங்களை பார்த்திருக்கீங்க, கக்கத்துல எடுக்கணவங்களை பார்த்திருக்கீங்க. அரசனுக்கு முன்னாடி அவனுக்கு ஈக்குவலா சரிசமமாக தலையில தலப்பா கட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த மனிதனாக அரசன் இருக்கிற காலத்திலே விவசாயி தான் இருந்திருக்கான். வேற எவனாலையும் கட்ட முடியாது அரசனுக்கு முன்னாடி. அதோட அடையாளம் தான். அதனால எங்கே போனாலும் இதுதான் நம்ம கெட்டுறது.